கௌசல்யா, இது பற்றி நான் தம்மிடம் உரைக்கவே எண்ணி இருந்தேன். ஆனால் தம்முடைய எண்ணம் என்ன மகாராஜா? ராமனது ராஜ்ய அபிஷேகம் பற்றி எவரும் அறிய மாட்டார்களா? காரணம் ஏதும் கூறாதீர்கள். இன்று தம்முடைய வார்த்தைகள் தாம் மேற்கொண்ட தீர்மானத்தை உச்சிதமாக்காது. தாம் உரைக்கும் காரணங்கள் ரணமான மனதிற்கு நிவாரணம் அளிக்காது. இது திட்டமிட்ட செயல் என்பதை நான் அறிவேன் மகாராஜா. இல்லை, நான் ராஜ்ய அபிஷேக திருவிழாவை ராமனுக்கு நடத்த தீர்மானித்தீர்கள். கைகேயி, மகாராஜா, நான் ராமன் மீது அதிகாரமற்றவளா? நான் ராமனின் தாய் அல்லவா? கேள்விக்கு பதில் உரையுங்கள் அரசே. என்னை தாம் விலக்கி வைத்ததன் காரணம் என்ன? இது பற்றி என்னிடம் உரைத்தால் அதற்கு நான் தடையாக விளங்குவேன் என்றுதான் என்னிடம் கூறவில்லையா? அவ்வெண்ணும் தவறானது மகாராஜா. ராமன் என்னுடைய மகனாவான். அவனுடைய ராஜ்ய அபிஷேக தகவல் என்னுடைய மனதை குளிர்விக்கும் என்று நான் கருதவில்லை. என் மனம் பெருமை கொள்ளும் தகவலாகும் இது. அயோத்தி வாசிகள் பெருமை கொள்ளும் தகவல் இது. ராமனின் ராஜ்ய அபிஷேகத்தை நீ ஏற்கிறாயா? மகாராஜா, தாய் என்பவள் புதல்வனின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு என்றும் தடையாக விளங்க மாட்டாள். மனமாற கூறுகிறேன், பெரும் தவறிழைத்ததாக உணர்கிறேன் கைகேயி. மன்னித்தருள்வாயாக. இத்தகவலை பெறுவதற்கு நான் தகுதியற்றவள் என கருதிவிட்டீர்கள். தவறு கைகேயி. உன்னிடம் மட்டுமல்ல, எம்மிடமும் அரசர் இத்தகவலை கூறவில்லை. தாங்கள் செய்தது தவறு என்று யாம் இருவரும் உரையாடிக் கொண்டிருந்தோம். உண்மைதான். இப்போது விவாதிக்கவும் அவகாசமில்லை. விரைவாக செயல்பட்டு ராஜ்ய அபிஷேகத்தை விமர்சையாய் நடத்த வேண்டும். சரிதானே? வாருங்கள், ஆயத்த பணிகளை துவங்கலாம். மந்தரை, ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? அநேக ஆயத்த பணிகளை நிறைவேற்ற வேண்டும். ராஜ்ய அபிஷேகம் நடக்க உள்ளது. என்னுடைய ராமனின் ராஜ்ய அபிஷேகம். புறப்படு, விரைந்து புறப்படு. வாருங்கள். ராமன் மீது கொண்ட பாசத்தில் நல்வாழ்வை தவற விடுகிறாள் கைகேயி.